பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோப்பு 1:20 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமேன், ஹல்லேலூயா. மனுஷருடைய கோபம் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய நீதியை மாத்தாது. தேவன் என்ன நீதி வைத்தாரோ, என்ன காரியம் செய்யணும்னு வச்சிருக்காரோ அது அப்படியே தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு என்ன தோணுதுன்னா, நான் கோவப்பட்டா ஆண்டவர் மாத்திடுவாரு அப்படின்ற நினைப்புல தான் எல்லாரும் மேலேயும் கோவப்படுறோம். ஆண்டவரே, இவங்க எப்படியாவது அழிஞ்சிடணும், இவங்க பண்றதே சரியில்லை, இவங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும் நம்ம சபிக்கும் பொழுதோ, நம்ம கோவப்படும் போதோ அது உடனே நடக்காததுக்கான காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷர்களை குறித்து ஒரு நீதியை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதுதான் நடக்கும். நான் கோவப்பட்டேன் அப்படின்ட்டு நினைச்சு நான் என்ன செஞ்சாலும் நீதியை மாத்தாது. தேவன் வைத்த நீதி மாறவே மாறாது. நீங்க கோவப்படுறதுனால எந்த காரியம் மாற போறதே கிடையாது. உங்களுக்கு தான் பலவீனங்கள் வரும். ஆகையால நீங்கள் தயவு செய்து கோவப்படாம இருங்க. வசனம் சொல்லுகிறது, மேல இருக்கிற வசனத்தை வாசிச்சோம்னா, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு மட்டும் தாமதமா இருங்க. அந்த சொல்ற அந்த வார்த்தையை கவனமா கேளுங்க. கோபம் படுறதுக்கு நீங்க தாமதமா இருக்கணும். எல்லாத்துக்கும் எடுத்தோன்னுமே டக்குன்னு கோபம் வரக்கூடாது. அந்த கோபம் எந்த சூழ்நிலையிலும் எதுவுமே மாற்றாது என்பதுதான் உண்மையான விஷயம். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை நம்ம கிட்ட சொல்றாரு? நீதியை மாத்துன்னு வச்சிருந்தாருன்னு வச்சுப்போம். நம்ம கோவப்பட்டா நமக்கு வேணுன்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம், அது உடனே மாறிடும். நம்ம வேணான்றவங்களை சபிப்போம், அது மாறிடும். அப்போ நமக்கு வேணும்னா மாறும், வேணான்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நிலவரத்தில் இருந்தால் பரவாயில்ல. நம்ம நாளுக்கு நாள் நம்மளே மாறி மாறி இருக்கிறோம். அப்புறம் மற்ற காரியத்தை எப்படி நம்மளால செய்ய முடியும்? அதனால தான் நீதியை அவர் கையில் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அது நீங்க தப்பு செஞ்சாலும் உங்களுக்குரியதை செய்வார், மற்றவர்கள் தப்பு செய்தாலும் அதற்கேற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். அதான் வசனத்தை தொடர்ந்து வாசிச்சோம் என்றால், வசனம் சொல்லுது, எல்லா விதமான அழுக்கையும் துர்க்குணத்தையும் நீங்கள் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான பிள்ளைகளாக உங்கள் ஆத்துமாவுக்குள்ள ரட்சிக்க வல்லமுள்ள தேவன் சொல்லுகிற வசனத்தை நிதானமாய், பொறுமையாய், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்குள்ள வளர்கிற பிள்ளைகள் தேவையில்லாத குழப்பத்தின் ஆவிகளை வெளியேற்றணும், சாந்தமாய் வசனங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவனுக்குள்ளாக நிதானமாய் வளரணும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிரு என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறார். கோபம் காரியத்தை மாற்றவே மாற்றாது. எந்த காரியத்தையும் தலைகீழாய் மாற்றவே மாற்றாது. ஆகையால நீங்க யார் மேலேயும் எந்த கோபத்தையும் செலுத்தாதீங்க. ஆண்டவரே, இது செஞ்சாதான் ஆச்சு, நான் சர்ச்சுக்கு வருவேன்ற வார்த்தையும் பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை தீவிரமா கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு செவிசாய்ங்க. எது செய்தாலும் தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையானதே செய்வார் என்று அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கோபமா இருக்கிற விஷயம், இன்னைக்கு வெறிச்சலா இருக்கிற விஷயம், இன்னைக்கு தேவையற்ற காரியமாய் தோன்றுகிற விஷயம் நாளைக்கு நன்மையாய் மாறும். ஆகையால சூழ்நிலைகளையும் காலங்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர், நீதியை மாற்றுகிறவர் கர்த்தர், எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன செய்யணும். ஆகையால எந்த காரியத்தை குறித்தும் கோபப்படாம தேவனுடைய காரியங்களை சாந்தமாய் வளருங்க. நிச்சயமா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உங்களை சமாதானத்தோடு வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே உள்ளத்தையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா, தேவையில்லாம மனுஷர் மீது வைக்கிற கோபம் ஆண்டவரே, அந்த கோபத்தெல்லாம் இயேசு நாமத்தில் இப்பொழுதே எடுத்து போடுகிற ராஜா. பிசாசனவன் தேவையில்லாம கலைகளை விதைத்து கொண்டிருக்கிறான், பிரிவினின் ஆவிகளை உண்டு பண்ணுகிறான், எல்லா விதமான எரிச்சலின் காரியத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த கோபத்தை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக, ஒவ்வொரு ஆத்துமாவையும் பத்திரப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நீதியை நடப்பிக்க மாட்டாது, தேவன் தான் நீதியை நடத்துவார் என்ற சத்தியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதை அப்படியே இருதயத்துக்குள்ளாய் வைத்து ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தால் அவர்களுக்கு பூரண சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.